வெல்கம் டு காஞ்சி எக்ஸலண்ட். 12/7/2025 இன்னைக்கு குரூப் 4 டெஸ்ட்டு எல்லாரும் சிறப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த டெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேக்ஸுக்கான ஆன்சர் கீயை வந்து நம்ம பார்க்குறோம். அதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா A:B அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது B:C கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா C:A என்ன அப்படின்னு கேட்குறோம். சரி, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ABC A 3 இருக்கும்போது B 7, B 7 இருக்கும்போது C வந்து என்னதுங்க 6. இந்த B உடைய வேல்யூ சேமாக இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல எந்த நம்பரும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்மளுக்கு என்னென்னா C:A தான் கேட்குறாங்க. அப்போ 6 என்னதுங்க 3. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னா 2:1 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டெல்லி தான் நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னோன்னா, இரு எண்களின் விகிதம் 3:4, மேலும் அதன் மீ போ வா மதிப்பு 4 எனில் அதன் மீசிமா மதிப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது நம்ம ஈஸியாக சொல்லியிருக்கோம். எல்சிஎம் வேணும்னா ரேஷியோவோட ஹெச்எஃப் எல்லாத்தையும் சேர்த்து பெருக்குங்க அப்படின்னு சொன்னால், அப்போ 3 பெருக்கல் 4 பெருக்கல் 4, ஓகேவா, 4 12 12 48. அப்போ இதற்கு ஆன்சர் எவ்வளோங்க? ஆப்ஷன் ஏ 48. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். அப்போ 13ல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 390 நல்லா பார்த்துங்க. அப்போ 13, ஓகேவா. 3 13 39 ஒரு நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு என்னது 30, ஓகேவா. அடுத்து 0 வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாருங்க, 390 13ஆல் என்னதுங்க வகுப்படும். அதோட 1 கூட்டினா கண்டிப்பாக எதால 13ஆல் வகுப்படாது. அதோட 1 மைனஸ் பண்ணாலும் 13ஆல் வகுப்படாது. அதோட 2 கூட்டினாலும் என்னதுங்க 13ஆல் வகுப்படாது. அப்போ இதுக்கு என்னது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். சரி, ஓகே. நல்லா கொடுத்துருக்க பாருங்க. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மெய்ப்பெரு பொது வகுத்தி 23 × x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி, ஓகே. அப்போ நம்ம முதல்ல இதுக்கு 108க்கும் 234க்கும் ஹெச்எஃப் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம், ஓகேங்களா. 108, 234 கண்டிப்பாக 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 54 1 1 7 பாருங்க. 5 4 9 1 1 9 கண்டிப்பாக 3ஆல் என்னதுங்க வகுப்படும், ஓகேவா. நீங்கள் டைரெக்டாக 9ஆல் கூட வகுத்துருக்கலாம், சரி பரவாயில்ல, ஓகேவா. 3ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்னா 18 39 மறுபடியும் 3ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 6 எவ்வளோங்க 13 கிடைக்கும். அப்போ ஹெச்சிஎஃப் நல்லா பாருங்க, ஹெச்சிஎஃப் சைடில் 9 9 2 எவ்வளோங்க 18. சரி, ஓகே. இப்போ அந்த ஹெச்எஃப் தான் என்ன வடிவத்தில் இருக்குன்னா 23 × x - 51 அப்படின்ற, ஓகேவா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸுடைய வேல்யூ இந்த கீழே இருக்கிறது தான், ஓகேவா. அப்போ முதல்ல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். நல்லா பாருங்க, 23 பெருக்கல் 3 - 51 இது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 18ன்னு வரும். இப்போ 18ன்னு எங்கே ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளுக்கு நான் பாருங்க ஹெச்எஃப் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் 18ன்னு, ஓகே. இது பெருக்கு பாருங்க 3 9 69 - 51 இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுங்க 18. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு என்னதுங்க சரியான எக்ஸுடைய வேல்யூ கரெக்டாக இருக்கு. ஃபைண்ட் த ஹெச்எஃப் ஆஃப் த பாலினாமியல், ஓகேங்களா. அது கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியலில் எப்படி பண்ணணும்னு தெரியும், ஓகேவா. லிசன், கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஞ்சம் மட்டும், ஓகேவா. ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னா இதில் பெரிய பாலினாமியல் எடுத்துக்கோங்க, ஓகேவா. என்னென்னா 2x³ - 5x² + 5x - 3. இதில் அந்த ஸ்மால் பாலினாமியலை டிவைட் பண்ணணும். என்னது x³ + x² - x + 2. நல்லா பாருங்க, இங்கே 2x³ இருக்கு, இங்கே x³ இருக்கு, ஓகேவா. அப்போ இதில் எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 2ன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணும், அவ்வளோதான், வேற என்ன. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இது 2ஆல் மல்டிபிள் பண்ணாங்க என்ன வரும்னா 2x³ + 2 × x², 2x², அப்போ -2x ப்ளஸ் எவ்வளோங்க 4. சரி, இதெல்லாம் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம்னா
என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 7x² ப்ளஸ் 7x மைனஸ் 7 வரும். அப்போ இதிலெல்லாம் 7ஐ வெளியே எடுத்து -7ஐ வெளியே எடுத்துரும். ஓகேவா, நல்லா பாருங்க, இது -7 வந்துருக்கும். ஓகேவா, இப்போ -7ஐ நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். -7 வெளியே எடுத்துட்டோம்னா x² மைனஸ் x ப்ளஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம இதை டிவைட் பண்ணணும். நல்லா பாருங்க. ஓகேவா, x³ ப்ளஸ் x² மைனஸ் x ப்ளஸ் 2 இது நம்ம இதை எடுத்து டிவைட் பண்ணுவோம். ஓகேவா, x² மைனஸ் x ப்ளஸ் 1. ஓகேவா, இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா பாருங்க, இங்கே x³ இருக்கு, இங்கே x² இருக்கு, x-ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ x³ அடுத்தது x இன்ட்டு x என்னதுங்க மைனஸ் x², அடுத்தது x இன்ட்டு ப்ளஸ் என்னதுங்க x. ஓகேவா, அப்போ அந்த ப்ளஸ் 2 அப்படியே இருக்கும். ஓகேவா, இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது சைன் சேஞ்ச் பண்ணால் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ என்னென்னா இது சைன் சேஞ்ச் பண்ணோம்னா ஓகேவா, x² மைனஸ் 2x. ஓகேவா, என்னதுங்க மைனஸ் 2x ப்ளஸ் 2 ஒன்று கிடைக்கும். இப்போ இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ மேலே நம்ம என்ன பண்ணணும், ஓகேவா, இங்கே 2x². நல்லா பாருங்க, என்னங்க 2x². அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x² மைனஸ் 2x ப்ளஸ் 2 = நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு என்னதுங்க HCF. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு HCF-ஆக கிடைக்கும். சரிங்களா, ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% மாணவர்கள் வருகை புரியவில்லை. 25 வருகை புரியவில்லை. வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ பாருங்க, 25% வருகை புரியவில்லை எனில் எத்தனை சதவீதம் வருகை புரிந்தவர்கள்னா 75% என்னதுங்க வருகை புரிந்தவங்க. அப்போ இதனுடைய டோட்டல் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ என்னென்னா நல்லா பாருங்க, 100% எவ்வளோ மாணவர்கள் 80 மாணவர்கள். அப்போ வருகை புரிந்தவர்கள் எத்தனை சதவீதம் 75% எக்ஸ். அப்போ எக்ஸ் வேணும்னா 80 பெருக்கல் 75 டிவைட் பண்ணதுங்க 100. இதான் கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல். அப்போ இது அடிச்சு போனால் நம்மளுக்கு 3, இது எவ்வளோங்க 4, இது 4 அடிச்சோன்னா 2, 20, 3, 20, 60. இப்போ 60 மாணவர்கள் என்னதுங்க வருகை புரிந்தனர். ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியரின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, கவனிங்க. மொத்தம் பாருங்க 5:3. மொத்தம் டோட்டல் எவ்வளோங்க 8. மொத்தம் டோட்டல் 8. சரி, ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு சதவீதம் மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஓகேவா, பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ச்சி பெறாத மாணவர்கள். ஓகேவா, மொத்தம் எத்தனை பேர் 8ல் ஓகேவா 5. ஓகேவா, 8ல் எவ்வளோங்க 5. எத்தனை சதவீதம் அப்படின்னா 16% என்னதுங்க தேர்ச்சி பெறவில்லை. அப்போ இன்ட்டு 16 டிவைட் பண்ணி என்னதுங்க 100. இது அடிச்சோம்னா நம்மளுக்கு சரி அடிக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, 1 8 8 2 8 16 2 10 டிவைட் பண்ணி என்னதுங்க 100 அப்படியே வச்சுங்க. அடுத்தது சதவீதம் தேர்ச்சி பெறாத மாணவிகள். அதே 3/8 இன்ட்டு எத்தனை சதவீதம்னா இது 8%. எவ்வளோங்க 8%. அப்போ 8 டிவைட் பை என்னதுங்க 100. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்னங்க 3 டிவைட் பை 100 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் மொத்தம் மாணவ மாணவிகள் சேர்ந்து ஓகேவா, தேர்ச்சி பெறாதவர் சதவீதம் மொத்தம் டோட்டல் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது பாய்ஸு, இது என்னதுங்க கேர்ள்ஸு. 10 டிவைட் பை 100 ப்ளஸ் 3 டிவைட் பை 100 ஆக மொத்தம் எவ்வளோங்க 13 டிவைட் பை 100. சரி, இங்கே என்ன கேட்குறேன்னா பாருங்க, தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவி சதவீதம் தான் கேட்குறான். இப்போ 100ன்னு அப்படியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சதவீதம் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, நல்லா பாருங்க, 100ல் 13 பேர் ஃபெயிலு. அப்போ 100ல் எத்தனை பேர் பாஸ் இருக்குன்னா 87 பேர் பாஸு. அது பர்சன்டேஜ் எடுத்தோம்னா அப்படியே நம்மள பர்சன்டேஜை போட்டுக்கலாம். அப்போ 87 தான் நம்மளுக்கு என்னதுங்க ஆன்சர். ஓகே, புதுசாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா கீழே இங்கே 100 இருக்கிறதுனால நீங்கள் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகேவா, ஒரு சிலது வச்சே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகேவா, இந்த கடைசி டேர்ம் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நல்லா பாருங்கள், ஈஸி தான்.
2 எதால் பெருக்கணும் 4 மாறணும்னா 2ஆல் பெருக்கணும். 4 எதால் பெருக்கணும் 12 மாறணும்னா 3ஆல் பெருக்கணும். அதை 12 எதால் பெருக்கணும் 48 வேணா 4ஆல் பெருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் வேணும், அதாவது இந்த லாஸ்ட், அதாவது 3 டேர்ம் இருக்கும். இதில் இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா 48 எதால் பெருக்கணும் 5ஆல் பெருக்கணும். 5 8 40 0 மீதி 4 2 அப்போ 240. அப்போ லாஸ்ட் டேர்ம் 240 எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு என்னதுங்க ஆன்சர். பாருங்க, 2 முறையான பாகடைகள் உருட்டப்படும் போது முகமதிப்பின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்பின் வித்தியாசம் எவ்வளோங்க 5ஆக இருக்க நிகழ்த்தவு. ஒன்று கிடையாது 2 பகடை அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் டினாமினேட்டரில் போடுவது என்னதுங்க 36ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ மேலே மட்டும் என்ன நம்பர் போடணும்னு தெரிஞ்சா போதுமானது. நான் சொல்லியிருப்பேன் கிளாஸில், அல்லது என்பது என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் ப்ளஸ் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு. ஓகே, பெருக்கல் பலன் 4. எந்த 2 நம்பரை பெருக்கினா பாருங்க 1,4, இன்னொன்று எவ்வளோங்க 4,1, இன்னொன்று 2,2. ஓகேவா, இதை பெருக்கினா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 நம்பரை பெருக்கலாம். ஒவ்வொரு 4 4 4 1 2 4. அதுக்கடுத்து முகமதி வித்தியாசம் எவ்வளோ கிடைக்குன்னா 5. அது ஒன்றுனா 6,1, அடுத்து 1, என்னதுங்க 6. ஆக மொத்தம் 1 2 3 4 5 சான்ஸ் இருக்குது. மேலே 5 போடும், அவ்வளோதான். பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்னா 1+, ஓகேவா, ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, எத்தனை எண்கள் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சம் ஆஃப் கேட்குறாங்க. n² தான் ஃபார்முலா. முதல்ல n கண்டுபிடிக்கணும். n = l + 1 எவ்வளோங்க 2. இப்போ 55 + 1 / 2 56 2 28. அப்போ n² என்ன 28². பாருங்க 8 8 64, கடைசி நம்பர் 4 வரணும். அப்போ 4 எதில் இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அவ்வளோதான், முழுசும் போட வேண்டாம். ஓகேங்களா, 8 8 64 வரணும். கடைசி நம்பர் என்னதுங்க 4 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. சரி ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி வந்திருக்கு இதில் அப்படின்னா 0⁻1 - 0. ஓகேவா, = நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 0ன்னு தான் கிடைக்கும். அதே 2⁻2 - 2 என்ன கிடைக்குன்னா 2² 4 4 - 2 நம்மளுக்கு 2. அப்போ செகண்ட் டேர்ம் கிடைக்குது. அதே 3³ - 3. ஓகேவா, 3³ எவ்வளோ 27 - 3 நம்மளுக்கு என்னதுங்க 24. அதே போல் இது என்னது 4³ - 4/4 - 4. இது என்னன்னா 5/5 - என்னதுங்க 5. அப்போ இந்த டேர்ம் என்ன கிடைக்குன்னா 6/6 - 6 அப்படின்னு போட்டு போனால் நம்மளுக்கு ஆன்சர் இது கிடைக்கும். ஓகேவா, 4 6 6 5 0. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு என்னதுங்க ஆன்சர். இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் இணை எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பாருங்க 6ல் 4 பூச்சானா எவ்வளோங்க 2. அடுத்தது 4ல் 2 பூச்சானா எவ்வளோங்க 2. அடுத்தது 5ல் 3 பூச்சானா எவ்வளோங்க 2. அப்போ எத்தனை இணை எண்கள்னா 3 இணை எண்கள். அவ்வளோதான், மற்ற எதுவும் வராது. என்ன சொல்லியிருக்கேன்னா DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னா அப்போ மொத்தம் எத்தனை பேர் 1 2 3 4 5 6 பேர். அப்போ ஒரு லைன் போட்டுக்கோங்க, 6 பேர் ஆக்குறாங்க. 1 2 3 4 5 6 6 பேர் ஆக்க வச்சுட்டு. அப்போ என்ன சொல்கிறோன்னா FD ஆகியோர் முதலிலும் இறுதியிலும் அப்படின்னா அப்போ F முதல்ல இருக்காங்க, டி என்பதுங்க இறுதியில் இருக்காங்க. முதலிலும் இறுதியிலும் அமர்ந்துள்ளனர். ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில். அப்போ இங்கே டி இருக்காரு, டியின் இடதுபுறத்தில் யாரையும் உட்கார வைக்கணும் ஜியை அமர்ந்துள்ளனர். அதுக்கு முன்னாடி பாருங்க ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்திலும். ஓகே, எப்படி ஒன்று பாருங்க சென்டரில் இருக்க மொத்தம் 1 2 3 4 5 6. அப்போ சென்டரில் அவங்கள உட்கார வச்சிடணும். ஓகேவா, ஐ மற்றும் என்னதுங்க எம். அப்போ உட்கார வச்சுட்டா இன்னும் ஒருத்தர் மட்டும் இல்லை, யார் அவரானா H. ஓகேவா, H மட்டும் உட்காரல. இப்போ என்ன பண்ணணும், அப்படியானால் என்ன சொல்கிறாங்கன்னா எஃபின் வலதுபுறத்தில் யார் உட்காந்துருக்காரு H தான் உட்காந்துருக்காரு. அப்போ ஆன்சர் என்னதுங்க H. இதில் என்ன ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நம்பர் ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஏக்கு வந்து எவ்வளோன்னா 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சன்னுக்கு வந்து எவ்வளோ வேணும்னா 27ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ ரிவர்ஸாக கொடுத்தோம்னா எஸ்ஸுக்கு வந்து 8, எஸ்ஸுக்கு வந்து என்னதுங்க 8,
யூக்கு வந்து என்னதுன்னா 6 ப்ளஸ் ஓகேவா, எண்ணுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் ரிவர்ஸ் அண்ணா 13 ஓகேவா. இதெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 27 அப்படின்னு கிடைக்கும். அதுபோல் ரிவர்ஸாக கொடுக்கும்போது சிக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா 24. அடுத்தது ஏக்கு என்ன வரும்னா 26. இங்கே கொடுத்துருக்காங்க ஏக்கு 26 அப்படின்னா அப்போ டிக்கு ரிவர்ஸாக வரும்போது என்னதுங்க 7. நல்லா பார்த்துங்க, 6 4 10 10 7 17 7 கடைசியில் 7 ரெண்டுத்தில் இருக்குது, சரி போட்டுக்கலாம். மீதி 1 57. இப்போ டோட்டல் எவ்வளோங்க 57 தான் இது. இந்த ரிவர்ஸாக போட்டு கரெக்டாக எல்லா நம்பரையும் என்ன பண்ணுங்க ஆட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 173 பாருங்க. இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி, B not equal to C is given, which one of the following is correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எது வந்து மிக சரியானது? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இது வந்து என்னதுங்க கேர்ஃபுல்லாக போட்டிருக்கணும். சரி கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஒரு கண்டிஷன் நாமளாக எடுத்துக்குவோம். நல்லா பாருங்க, A is equal to 1, B is equal to 2, C is equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்த கான்செப்டில் என்ன கிடைக்குன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கான்செப்ட் நான் எடுத்தோம்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு என்னதுங்க சி. ஏன்னா இது 1 இது 2, அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு பி, இது 2 இது 1, அப்போ ஏ நாட். ஆனால் நம்மளுக்கு என்னன்னா ஏ ஈக்குவல் டு சி அப்படின்றது ஒரு கான்செப்டில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னா 2 என்னதுங்க ஈக்குவல் அப்படின்னு. சரி, அடுத்த கான்செப்ட் எப்படி எடுத்துக்கணும்னா நல்லா பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு என்னதுங்க 3. பாருங்க, ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு என்னதுங்க சி. இப்படி நாம் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடைக்கும் இந்த கான்செப்டோட. ஓகேங்களா, நல்லா பாருங்க, ஏ ஈக்குவல் டு இங்கே சின்னு கிடைக்கும், இங்கே ஏ ஈக்குவல் ஏ நாட் ஈக்குவல் டு என்னதுங்க சி அப்படின்னு 2 சான்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, ஏ நாட் ஈக்குவல் டு சியோ ஏக்கு சி எப்படி இருக்கலாம் ஈக்குவலாக இருக்கலாம். இந்த சான்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா, நம்ம தனி வட்டி கூட்டு வட்டியெல்லாம் எல்லாமே ஆப்ஷன் வச்சு தான் போடுவோம். நல்லா பாருங்கள், இதுக்கு டைரெக்டாக அந்த ஆன்சர் வச்சு போட்டுறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்குமெனில் 2602 ஏ மற்றும் பியின் பங்கு அப்படின்னா. ஓகேவா, 2 எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும். நல்லா பாருங்கள், இங்கே 6 வருடத்திற்கு வட்டி, இங்கே தானுங்க 8 வருடத்திற்கு வட்டி. அப்போ ஒரு சைடில் நல்லா பாருங்க, இங்கே 6 வருடம், இந்த பக்கம் என்னது 8 வருடம் அப்படின்னா 2 வருடம் எக்ஸஸாக வட்டி இருக்கணும். 2 வருடத்துக்கு என்னதுங்க எக்ஸஸாக வட்டி வரணும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது ஓகேவா, இதில் 6 வருடம் இங்கே 6 வருடம் கேன்சல் ஆகி மீதி எக்ஸஸாக எத்தனை வருடம் இருக்கும் 2 வருடம் மட்டும் இருக்கும். ஓகேவா, அவன் எத்தனை சதவீதம் கூட்டு வட்டினா 4% என்னதுங்க கூட்டு வட்டி அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. அது எப்படி வருதுன்னு நான் பார்க்கணும். ஓகேவா, 1352 சமம் அப்படின்றதெல்லாம் சமக்குறி போட்டுக்குங்க. 1250 2 வருஷத்துக்குமான வட்டி. ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு என்ன 100 விட அதிகம் 104னா 104 டிவைட் பை 100 இன்ட்டு 104 டிவைட் பை 100 இப்படி போட்டு இதுவும் நம்மளுக்கு எப்படி வரணும் ஈக்குவலாக வரணும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம்லாம் பாருங்கள், 0க்கு 0 என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, இல்லைன்னா இதில் அடிச்சிடலாம். ஓகேவா, இது 4 வரும், 25 அடித்தா இது 5. ஓகேவா, 50ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது 50 50 எவ்வளோங்க 250 100. மறுபடியும் என்ன 2 இது 5 இது எவ்வளோங்க 2ன்னு கிடைக்கும். ஓகேவா, மறுபடியும் இதை அடிச்சோம்னா 4 அடிக்கலாம். ஓகே, 4 4 2 8 மீதி 2. ஓகேவா, 6 24. சரி, இப்போ நம்மக்கிட்ட இது மட்டும் தான் இருக்குது. 1352 ஈக்குவல் டு 26 பெருக்கல் எவ்வளோங்க 52. இது நீங்கள் பெருக்கி பார்த்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக 1352ன்னு ஈக்குவலாக வரும். ஓகேவா, அப்பா இதுக்கு ஆன்சர் எவ்வளோங்க ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு ஆன்சர். என்னன்னா 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16 2/3% வருட வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்க அப்படின்னா 2 டிஜிட் நம்ம இட்டுருவோம். அப்படிதானே, அப்போ 680 இன்ட்டு 9 மாதம் கொடுத்துருக்காங்க. வருஷம் மாதம்னா 12 மாதம். 2 16 48 48 2 50 50 டிவைட் பை என்னதுங்க 3. இங்கே அடிச்சோம்னா
4 ஒரு 3 இது நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது 1 4 1 4 மீதி 2 7 28 மீதி ஓகேவா 100 ஓகே. அப்போ 170 பெருக்கல் 50 ஓகேவா. 35க்கு 5 மீதி 3 1 5 5 5 3 8 2 0 இப்போ 8500 ரூபா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நல்லா பாருங்க, இரண்டின் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறான் பாருங்க. அப்போ பாருங்க இங்கே 2 இருக்கு, 2ன் எதிர்பக்கம் நம்மளுக்கு எப்பவுமே தெரியாதுன்னு சொல்லுவோம் ஓகேவா. அப்போ இது என்னன்னா அடுத்துள்ள பக்கம், அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட்டா 3 வராது, எவ்வளோங்க 5 வராது. அப்போ பாருங்க இங்கே இருக்கு, இந்த இடத்துல ஆல்ரெடி 3 எடுத்துட்டோம், எதுங்க அப்போ 1 வராது. சரி, அதுக்கடுத்து வேற எங்கன்னா இங்கே 2 இருக்கு, 2ல் 5 எழுதிட்டோம், எதுங்க 6 வராது. இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு அடுத்துள்ள பக்கங்களாக தான் வரும் 2க்கு. அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் வராமல் இருக்கு, அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னதுங்க 4 ஓகேவா. அப்போ 4 என்பது தான் நம்மளுக்கு என்னதுங்க சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா. என்னன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் செக் பண்ணிக்கிறது ஓகேவா. பாருங்க 12 2 24, அப்போ 24 2 48 அவ்வளோதான் ஆன்சர் ஓகே. 24 × 2 = எவ்வளோங்க 48 ஓகேவா. இந்த சீரியஸு வேற மாதிரி போயிருக்கு ஓகேவா, அந்த சீரியஸு வேற மாதிரி போயிருக்கு. அது என்ன சொல்லணும்னா 7 பெருக்கல் 2 = 14 + 5 = எவ்வளோங்க 19. மறுபடியும் 19 பெருக்கல் 2 = 38 + 5 = எவ்வளோங்க 43. அதே 43 பெருக்கல் 2 = 86 + 5 = எவ்வளோங்க 91. இந்த சீரியஸ் வேற, இந்த சீரியஸ் வேற. நம்மளுக்கு இந்த சீரியஸ் 12 2 24 24 2 எவ்வளோங்க 48 ஓகேவா. சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன், இது 8th புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் எனிதிங் பவர் 0 அப்படின்னு இருந்தால் அதனுடைய மதிப்பு என்னன்னா 1 ஆயிரும் உங்களுக்கு. அப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகே. ஏன்னா எனிதிங் பவர் 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் 1 ஆயிரும். அப்போ 1 × அப்போ இதோட எது பெருக்கினாலும் உங்களுக்கு ஆன்சர் அதுதான் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை மட்டும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண போதுமானது. அப்போ என்ன பண்ணால் இது 1 / பவர்லேருந்து கீழே வந்தோன்னா பவரில் குறி, அதாவது சைன் சேஞ்ச் ஆயிரும். 4 + 1 / அப்போ 4² என்ன வரும்னா 16 + 1 / 4³ அப்படின்னா அப்போ என்னதுங்க 64. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 1ஆல் மல்டிபிள் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது விட்டுருங்க அப்படியே. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 64. அப்போ 4 64 பார்த்தோம்னா 16 + 16 64 மாற்றணும்னா எதால் வேணும்னா 4 ப்ளஸ் இது சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை 1. அப்போ 20 20 + 1 21 எவ்வளோங்க 64. இதுதான் என்னுடைய ஆன்சர். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருன்னா சராசரி அவன் கொடுத்துருக்கான், எவ்வளோ கொடுத்துருக்கான்னா அந்த சராசரி அப்படியே 78.4. இங்கு 96 என்ற மதிப்பெண்ணானது 63 தவறுதலா. அப்போ 96 என்பது தான் சரி. அப்போ சரியான மதிப்பெண்ணை கூட்டிக்கணும், தவறான மதிப்பெண்ணை என்னதுங்க கழிச்சிக்கணும். அப்போ 96 மைனஸ் எவ்வளோங்க 69. அப்போ 16 7 இப்போ 2 27. அப்போ 27 மதிப்பெண்ணுக்கு நம்ம எக்ஸஸாக என்ன பண்ணுங்க சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ 27 ஓகேவா. அதே எத்தனை மாணவர்கள்னா 25. அப்போ 25ஆல் வகுத்துருக்கு ஓகேங்களா. இங்கே தனியாக போகிற மாதிரி 27 / 25 ஓர் 25 25 மீதி 2 புள்ளி வச்சு என்ன பண்ணலாம் 0 போடலாம். இது வகுக்க முடியாது, இன்னொரு 0 போட்டு 0 போட்டுனா 8 25 200 நம்மளுக்கு 0. அப்போ இவ்வளோ சராசரி உங்களுக்கு என்னன்னா அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணோம் 1.08. அப்போ 8 4.97 79 என்னதுங்க 48. ஆப்ஷன் பி தான் அதற்கு சரியான ஆன்சர். ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABC மற்றும் D ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3 1/4 1/5 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ரேஷியோ எப்பயுமே என்னதுங்க டினாமினேட்டர் வைக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்து மேலே பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 60. அப்போ 60 / 3 60 / 4 60 / என்னதுங்க 5 60 / என்னதுங்க 6. இப்போ இது கேன்சல் பண்ணால் இது 20 ஓகே, இது கேன்சல் பண்ணால் 15 12 எவ்வளோங்க 10. இதுதான் அதனுடைய இதனுடைய டோட்டல் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்க 5 7. அப்போ கடைசியில் 7 எது முடியுதோ ஆன்சர். அப்போ இது டோட்டல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்னா 57
ஓகேவா. அவர் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச பேனாக்கள் எண்ணிக்கை எவ்வளோங்க? 57. ஆகியங்கள் அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும். அதாவது 2, 5, x 20 ஆகிய எண்கள் அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும். விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு அப்படின்னா. ஓகே, இது ரொம்ப ஈஸியானது. ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா பாருங்க, இது பெருக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 × 20 = 5 × x. இப்போ இது கேன்சல் பண்ண 4 2 8 8 என்னதுங்க? x. அப்போ ஆன்சரு சி. பி மற்றும் ஆகியோர் ஒரு வேலையை, அப்போ பி ஆனவர் ஒரு வேலை 20 நாள் முடிவார், கியூ ஆனவர் ஒரு வேலை எவ்வளோங்க? 40 நாட்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினர். அப்போ 2 பேரும் வேலை செய்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்த்துங்க பி + q இல்லை. அப்போ நம்ம நார்மலாக பண்ணோம்னா 20 / 20 எத்தனை 20னா 2, 20 40 எத்தனை 20னா 2, 40 எத்தனை 40னா 1. அப்போ நமக்கு 40 என்னதுங்க? 3. இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள். சரி, வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களை பிறகு Q ஆனவர் வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கொஸ்டின். அப்போ முதல்ல பாருங்க, இவர் 8 நாளில் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இவர் ஒரு நாள் செய்த வேலை 1/20, அதாவது P ஆனவர் ஒரு நாள் செய்த ஒரு நாள் வேலை 1/20. அதே 8 நாள் வேலைன்னா 8 ஆள் பிறகுனா 8 நாள் வேலை கிடைச்சுன்னா இது ஆச்சுன்னா நம்மளுக்கு 2 5 எவ்வளோங்க? 2 எவ்வளோங்க? 5. அதனால இவர் என்னது நல்லா பாருங்க, 8 நாளில் 5ல் 2 பங்கு வேலையை செய்வார். 5ல் என்னதுங்க? 2 பங்கு வேலையே அவரே செஞ்சிருப்பார். அப்போ பியும் கியூவும் சேர்ந்து எத்தனை பங்கு வேலை செஞ்சாங்க? 5ல் 3 பங்கு வேலையை அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க? செஞ்சிருப்பாங்க. அப்போ ஏற்கனவே செய்த வேலை நம்ம ரிமைனிங் ஒர்க்கை வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். 5ல் எத்தனை பங்கு? 5ல் 2 பங்கு முடிஞ்சோன்னா 5ல் 3 பங்கு. இந்த வேலையை தான் இவங்க சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. நல்லா பாருங்க. அப்போ இதால் பெருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர். இப்போ 40 டிவைட் பண்ணதுங்க 3 கேன்சல், 1 5 5 8 5 40. ஆன்சர் வந்து 8 நாட்கள். இது நம்மளுடைய ஆன்சர் தான். ஓகேவா. கவர்மெண்ட் என்ன கீ வருதுன்னு நம்ம செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஓகேங்களா. நன்றி.